அகைன் அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாம். 38th கொஸ்டின். நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் குரூப் 2ஓட கொஸ்டினை டீகோட் பண்ணிட்டு இருக்கோம். லாஸ்ட் இயரோடது. எதுக்கு இந்த அளவு அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த வருஷம் குரூப் 2ல அட்லீஸ்ட் 100 அவுட் ஆஃப் 95 கிராஸ் பண்ணியிருக்கணும் எல்லாருமே. அதுக்காக தான். சரிங்களா? ஸோ இதுவும் ஒரு பேசேஜ் அண்ட் டைப் கொஸ்டின் தான். ஃபர்ஸ்ட் பேசேஜை படிச்சிருவோம். த அட்வென்ட் ஆஃப் ரிமோட் ஒர்க் சேஞ்ச் எம்ப்ளாய்மெண்ட். Seamless collaboration rose with technology. Flexibility increased, yet isolation concern grew. ஓகே. ஸோ இப்போ இதை ஓரளவு ரொம்ப அப்படியே 100% இங்கிலீஷ் நாலேஜ் இல்லைன்னா கூட ஓரளவு நாலேஜ் இருந்தாலும் நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, த அட்வென்ட் ஆஃப் ரிமோட் ஒர்க் சேஞ்ச் எம்ப்ளாய்மெண்ட். ஓகே, இந்த பேசேஜை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னேன், இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ஒரு ஃபேக்சுவல் டைப் கொஸ்டினாக இருந்துச்சு. நான் இங்கே கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அன்சீன் பேசேஜ்னு ஒரு ஏரியா. இந்த 5 பேப்பரை படிச்சிருந்தா 5 பக்கம், சாரி 5 பக்கத்தை படிச்சிருந்தா இருக்கிற எல்லா பேசேஜ் டைப் கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணியிருக்கலாம். இந்த இடத்துல நான் கொடுத்துருப்பேன் பாருங்க, ஃபேக்சுவல் டைப் எந்த மாதிரி டைப் கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இது வரைக்கும் பார்த்தது ஃபேக்சுவல் டைப், இன்ஃபரன்ஸ் பேஸ்டு எல்லாம் ஓகே. இந்த ஒரு ஒக்கால்வரி பேஸ்டு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி கேட்டிருக்காங்க பாருங்க. இந்த கொஸ்டின் ஃபேக்சுவலும் கிடையாது, இன்ஃபரன்ஸும் கிடையாது, டைரக்டா ஒகாபுலரி, சினோனிம்ஸ் அந்த மாதிரி டைப் கொஸ்டின்ஸ். ஸோ நம்ம மெட்டீரியலை படிச்சிருந்தா இதுக்கான அவேர்னஸையும் கிடைச்சிருக்கும், கண்டிப்பாக ஓரளவு நல்லா பண்ணியிருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கொடுத்துருக்க வேர்டோட எக்ஸாக்ட் மீனிங் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? அட்வென்ட், சீம்லெஸ், ஃப்ளெக்சிபிலிட்டி, ஐசோலேஷன். ஓகே, இப்போ ஒவ்வொரு வேர்டாக நம்ம என்ன செய்யலாம், ஓரளவு எடுப்போம். ஃபர்ஸ்ட் ஈஸியாக இருக்க வேர்டு ஐசோலேஷன் அப்படிங்கிற வேர்டு எடுத்துப்போம். ஓகேவா? ஐசோலேஷன் மீன்ஸ் ஸ்டேட் ஆஃப், ஐசோலேட் பண்ணுறதுனாலே தனிமைப்படுத்துறது தான். கொரோனாவில் நம்ம பார்த்துருப்போம், நிறையா ஐசியூவில் பார்த்துருப்போம், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஓகே, இந்த வார்த்தை நம்ம பரிச்சயமாக நமக்கு தெரிஞ்ச வார்த்தை. அப்போ டி கன்ஃபார்மாக கரெக்டு. ஓகேவா? அப்போ டி இல்லாத இடம் எது பி ஆப்ஷன் தட்டி தூக்கிருக்கு, அவ்வளோதான். ஓகேவா? அடுத்த ஃப்ளெக்சிபிலிட்டி. ஃப்ளெக்சிபிலிட்டி ரெஃபர்ஸ் டு த எபிலிட்டி டு அடாப்ட். நான் எல்லா இடத்துக்கும் ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருப்பேன்னா எல்லா இடத்துக்கும் வளைஞ்சு போகிறது தான், அதுதான் மீனிங். அப்போ இதுவும் கரெக்ட். ஓகேவா? அப்போ சி கன்ஃபார்மாக கரெக்ட். ஆனால் எல்லாத்துலேயுமே சி இருக்கு. ஸோ என்ன செய்ய முடியாது, டிஏ கேன்சல் பண்ணிடலாம். ஒன்லி டின்னு இருந்துச்சு பார்த்தீங்களா, ஸோ அது கிடையாது இப்போ, ஏன்னா சியும் கன்ஃபார்மாக கரெக்ட்னு நமக்கு தெரியுது. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஐசோலேஷன் வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம், பி ஆப்ஷன் இல்லைன்னு கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த சி வந்து கன்ஃபார்மாக கரெக்ட் தெரியுது, அப்போ டி ஆப்ஷனை தூக்கிடலாம். ஓகேவா? இப்போ இருக்கிறது ரெண்டே ஆப்ஷன் தான், ஒன்று சி, இன்னொன்று ஏ. ஓகேவா? சீம்லெஸ் மீன்ஸ் ஸ்மூத் அண்ட் வித்தவுட் இன்டரப்ஷன். ஓகே, சீம்லெஸ் மீன்ஸ் ஸ்மூத் அண்ட் வித்தவுட் இன்டரப்ஷன். அதில் படிப்போம். த அட்வென்ட் ஆஃப் ரிமோட் ஒர்க் சேஞ்ச் எம்ப்ளாய்மெண்ட், சீம்லெஸ் கொலாபரேஷன் வித் டெக்னாலஜி. ஓகே, இதுவும் கரெக்ட் தான். அப்படி இது புரியலன்னா கூட சீம்லெஸ்ங்கிறது எக்ஸாக்டா கொலாபரேட் பண்றது தான். ஸோ ஃபிளெக்சிபிலிட்டி தான் குறிக்குது, மீன்ஸ் ஸ்மூத் அண்ட் வித்தவுட் இன்டரப்ஷன். இது கரெக்டான மீனிங் தான். அதே சமயம் த அட்வென்ட் ஆஃப் அட்வென்ட்னால என்னன்னா ஒரு அட்வென்ச்சர் நம்ம சொல்லுவோம். இந்த அட்வென்ட்ங்கிற வார்த்தை நிறைய இடத்துல ஹிஸ்டரியில் நீங்க பார்த்துருப்பீங்க, அட்வென்ச்சர்னு சொல்லுவோம். இந்த வார்த்தையோட மீனிங் என்னன்னா புதுசா உருவாக்குறதுன்னு அர்த்தம். ஆனா மீன்ஸ் த கிராஜுவல் டிக்ளைன்னு கொடுத்துருக்கான். கிராஜுவல் டிக்ளைன்னா அழிஞ்சு போறதுன்னு கொடுத்துருக்கான். அப்ப இது எக்ஸாக்டா தப்பு. அப்ப ஏ ஆப்ஷன் எங்க இருக்கு, ஏல இருக்கு. அப்ப அது கன்ஃபார்மா தப்பு, கன்ஃபார்மா சி தான் ஆன்சர். ஓகேவா? இது கொஞ்சம் ட்ராப் தான். பட் ஆனால் வேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. நம்ம பரிச்சயமாக தெரிஞ்ச வேர்ட்ஸ் மாதிரி தான் யூஸ் பண்ணுற, மீனிங் நமக்கு ஓரளவு புரியுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் கன்ஃபார்மாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆன்சர் பண்ணியிருக்கலாம். என்னோட அன்சீன் பேசேஜ் மெட்டீரியலில் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன் பாருங்க, ஒகால்பரி பேஸ்டு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, சினோனிம்ஸ் ஆண்டனிம்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு சொன்னேன் இல்லையா. ஸோ அதே மாதிரியே கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம மெட்டீரியலை பார்த்துருந்தா கண்டிப்பாக ஆன்சர் பண்ணியிருக்கலாம். நம்ம மெட்டீரியலை பார்த்தா பேசேஜ் டைப் கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ணுறதுங்கிற ஐடியா கிடச்சிரும். டைரக்டா கொஸ்டினுக்கு ஆன்சர் இருக்காது நம்ம மெட்டீரியல், ஏன்னா அவன் எதை வேணாலும் பேசேஜில் கொடுப்பான் இல்லையா. பட் ஆனால் ஒரு கொஸ்டின்னா இப்படி தான் அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக என்னோட மெட்டீரியல்லாம் கொடுத்துருப்பேன் பேசேஜில். ஏன்னா இது எல்லாமே காமன் நாலேஜ் தான், இது எல்லாமே புரிஞ்சுக்கிற விஷயம். அப்போ இதை ஒன்றுமே பண்ண முடியாது, நம்ம படித்து மனப்பாடம் பண்ணுறதுக்கு இங்கே வேலை கிடையாது. ஒரு பேசேஜ் கொடுத்தாங்கன்னா நான் இங்கே கொடுத்துருப்பேன் பார்த்தீங்களா, அதுதான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பேசேஜை படித்து அதோட மெயின் ஐடியா என்னன்னு புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் கீவேர்ட்ஸ்லாம் என்ன இருக்கோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். என்ன டோன்ல சொல்றாங்கிறத தெரிஞ்சுக்கணும். அனலைஸ் த ஸ்ட்ரக்சர். ஒருவேளை பாதிப்பை பத்தி பேசுறாங்களா, இல்லை கம்பேர் பண்ணி பேசுறாங்களா, இல்லை ஆர்குமெண்டா பேசுறாங்களா, இல்லை கவுண்டர் ஆர்குமெண்டா பேசுறாங்களாங்கிறத புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பாயிண்ட் அவுட் பாயிண்ட் ஆன்சர் பண்ணணும். இப்படிதான் ஒரு பேசேஜை அப்ரோச்சே பண்ணணும். ஓகேவா? ஓகே, ஸோ அப்போ இந்த கொஸ்டினும்
சுலபமா தான் இருக்கு. ஈஸியா தான் இருக்கு. கண்டிப்பா நம்ம மெட்டீரியல பார்த்து தான் ஆன்சர் பண்ணிக்கலாம். காமன் நாலேட்ஜ் இருந்தாலும் இத ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகேவா? தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ.